சகாயத்தின் மதுரை அலுவலகத்தை காலி செய்யும்படி ஊரக வாழ்வாதார இயக்க இணை இயக்குநர் பெயரில் ஒட்டப்பட்ட நோட்டீஸ் திடீரென்று அகற்றப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மதுரை மாவட்டத்தில் கிரானைட் முறைகேடுகள் தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் விசாரணை நடத்தி வருகிறார். அவருக்கு மதுரையில் பழைய ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் அலுவலகம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த வளாகத்தில் உள்ள கடைகள் உள்ளிட்டவற்றில் வாடகை நிலுவை மற்றும் மின்கட்டண பாக்கிகளை 15 நாளில் செலுத்தாவிட்டால் காலி செய்யும்படி ஊரக வாழ்வாதார இயக்க இணை இயக்குநர் பெயரில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. சகாயத்தின் அலுவலக வாடகை உள்ளிட்ட செலவுகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்றுள்ளது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றதும் சகாயம் அலுவலகத்தில் ஒட்டப்பட்டிருந்த நோட்டீஸ் உடனடியாக அகற்றப்பட்டது. மத்தியானம் 12 மணி போல எல்லா கடைகளுக்கும் வாடகை நிலுவைத் தொகையும் ஈபி நிலுவைத் தொகையும் கட்டலைன்னா 15 நாள்ல கடையை காலி பண்ண சொல்லுவோம்னு ஒட்டினாங்க. எங்க எல்லா கடைகளுக்கும் ஒட்டிட்டு இருந்தாங்க. மாடியில போய் சகாய சார் கடைக்கும் ஒட்டிட்டாங்க, ஆபீஸ்க்கும் ஒட்டிட்டாங்க. ஒட்டின பிறகு வேற ரிப்போர்ட்டர்ஸ் அதை போட்டோ எடுத்துட்டு போன பிறகு பிரச்சனை அவங்களுக்கு வரவும் மேல போய் அந்த இதெல்லாம் கிழிச்சிட்டு வந்தாங்க. மதுரையில் கிரானைட் முறைகேடு குறித்து சகாயம் விசாரிக்க துவங்கியதில் இருந்து பல நிகழ்வுகள் சர்ச்சைக்கு உள்ளாகின. அவரது அறையில் ஒட்டுக்கேட்பு கருவி இருந்ததாக தகவல் வெளியானது. பின் அவருக்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பப்பட்டது. தற்போது அலுவலகத்தை காலி செய்யும்படி ஒட்டப்பட்ட நோட்டீஸ் விவகாரமும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.